சாலி அப்படின்னா மச்சினி, சாலா அப்படின்னா மச்சான். மச்சினிச்சியின் காதல் அப்படின்னு பேர் வச்சோம்னா ஒரு படத்துக்கு கில்லுமாவா இருக்குமா இல்லையா? இது கில்மா படமா தான் இருக்கும்னு நம்ம நம்புவோம். ஆனா மச்சினிச்சியின் காதல் எப்படி கிளுகிளுப்பா இருக்கோ அதே போல அதுக்கு பின்னாடி மச்சினிச்சியின் காதல்னாலே ஒரு கிரைம், ஒரு துரோகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ இதை வச்சுதான் இந்த படம். இதே போல தமிழ்ல பேர் வச்சு படம் எடுத்தோம்னா கழுவி ஊத்துவாங்க. ஆனா ஹிந்தியில கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. சாலி முகப்பத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ராதிகா ஆப்தே நடிச்சிருக்காங்க, திவ்யன் டூ நடிச்சிருக்காங்க, அனுராக் காஷ்யப் நடிச்சிருக்காரு, அன்சுமன் புட்கர் நடிச்சிருக்காங்க, பங்கஜ் திவாரி அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரஸ்வதி மல்த்ரா, சரத் சக்சேனா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய இயக்குனர் வந்து திஷ்கா சோப்ரா. இவங்களை வந்து நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. தாரே ஜமீன் பர் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. இவங்க டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் இது. அவங்களும் சஞ்சய் சோப்ராவும் ரெண்டு பேரும் தான் எழுதியிருக்காங்க. இந்த படத்துல வந்து என்னன்னா கதை என்னன்னு பார்த்துருவோம். இந்த படம் வந்து போன வருஷம் கோவா ஃபெஸ்டிவல்ல வந்து ஒரு செலக்ட் ஆகி ஸ்கிரீன் ஆச்சு. இந்த படத்தை டைரக்ட் டு டிஜிட்டலுக்கு வந்து Z5ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு கதை என்னன்னா, ஒரு ஸ்மிதா ஒரு ஸ்மால் டவுன் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் ஒரு புருஷனை நம்பி மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த ரொம்ப ஹோம்லியான ஒரு கேர்ள். அவளுக்கு வந்து பாட்டனியில அதாவது செடி கொடிகள் மேல ரொம்ப ஆசை ஜாஸ்தி. புருஷனுக்கு வந்து ஏகப்பட்ட கடன் இருக்கு. அந்த கடன் வந்து ஒரு பெரிய தாதாவான அனுராக் காஷ்யப் கிட்ட கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்கிறாரு. அந்த கடனை செட்டில் பண்றதுக்காக வந்து அவர் வந்து பொண்ணு கொண்டாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கத்துல ஊர்ல இருக்கிற ஒரு நிலத்தை வீடை வந்து விற்கிறதுக்கு கேட்டுட்டே இருக்காரு. இவர் தரமாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா எங்க அப்பா கொடுத்துட்டு போனதுல அது ஒண்ணுதான் இருக்கு, அதனால நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அந்த டைம்ல வந்து அவருடைய கசின் சிஸ்டர் ஊர்ல இருந்து வராங்க. இந்த ஊர்ல வேலை கிடைச்சிச்சு தங்க வராங்க. அந்த பொண்ணு ரொம்ப கிளாமரஸ்டா அழகா இருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கதையில இருக்கிற பேருக்கு ஏத்தாப்புலயே சாலி முகப்பத் மச்சான் அக்கா வீட்டுக்காரருக்கும் மச்சினிச்சுக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் வந்து கப்பி கப்பி ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய இது ராதிகா ஆப்தேக்கு தெரிய வருது. தெரிய வந்த போது என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவளும் அதாவது மச்சினிச்சியும் புருஷனும் ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்காங்க. அதற்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு விஷயம் நடக்குது. யார் கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க, எதனால கொன்னாங்க, ராதிகா ஆப்தே தான் கொன்னாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த வந்து ரிவீல் பண்றதுதான் இந்த படத்துடைய கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிமிசஸ். ராதிகா ஆப்தே வந்து ரொம்ப அழகா அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. அந்த ஷாலினி சசுராணி மைத்ரா அவங்க நடிச்சது வந்து அவங்களும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு நல்ல நியூஸ் சீன்ஸ் ஆகட்டும், ரொமான்டிக் சீன்ஸ் ஆகட்டும். இதற்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அன்சுமன் புஷ்கர், பங்கஜ் திவாரி நடிச்சிருக்காப்புல. அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நடிச்சிருப்பாரு அந்த கதையில. ரொம்ப நல்ல கேரக்டர் ஆகுது. அவர் தான் இந்த கேஸை கண்டுபிடிக்கிற விஷயமா கண்டுபிடிப்பாரு. சோ எப்படி கொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயமும், ஏன் கொன்னாங்கன்ற விஷயமும், எதனால அந்த கொன்னாங்கன்ற விஷயமும் ஆல்ரெடி இந்த கதையில இருக்கிறதுன்றதுனால இது ஒரு சம்பவமா பேப்பர்ல படிச்ச சம்பவமா ஒரு பார்ட்டியில பேச ஆரம்பிக்கிறாங்க வேற இடத்துல. அதுக்கு ஒரு தேர்ட் பர்சனுக்கு நடந்த விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கதையில ஆரம்பிக்கிற காட்சியில அவளுடைய ராதிகா ஆப்தே கணவன் வேற ஒரு பொண்ணோட ஒரு பார்ட்டியில ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பாக்குறா. அதை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயத்த பத்தி இந்த ஒரு சம்பவம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதற்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதை கொலை பண்ணாங்களா இல்லையா, ராதிகா ஆப்தே ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றதும், இதற்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது பார்ட் 2 வராம இந்த விஷயத்தை லீடோட விட்டுருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் படமா தான் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு அப்போ பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு டிபிக்கல் த்ரில்லர் படத்துக்கான எல்லா விஷயமும் இருக்கு. அடல்ட் இருக்கு, சின்ன த்ரில்லர் இருக்கு, ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் கரெக்டான சீன்ஸ் இருக்கு. ஆனா இந்த படத்துல ஒரே ஒரு மேட்டர் மட்டும்தான் அந்த படம் முடிவு வரைக்கும் நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த படத்துல அனுராக் காஷ்யப் என்ன பண்றாரு, அவர் எதுக்காக இந்த படத்துல இருக்காரு, அவர்னால என்ன யூஸ், அதை யார் வேணா அந்த எனி டாம் நாடி கேன் டூ த கேரக்டர். இதுக்கு எதுக்கு அனுராக் காஷ்யப்னு மட்டும்தான் அந்த கேள்வி படத்துல வந்து மண்டைக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டே இருக்கு. சரி என்ன பண்றது, அந்த ஒரு கேள்வியாவது நம்ம மண்டைக்குள்ள உட்காருதுன்னு சொல்லி சந்தோஷப்படலாம். இந்த படம் வந்து Z5ல ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு.